நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதி சாரல் அத்தியாயம் 58. கதிரிருள் பொழுது 3. கலிங்க சிற்பிகளால் மூலஸ்தான நகரில் இருந்த மாபெரும் சூரிய தேவன் ஆலயத்தின் அதே வடிவில் செந்நிற மென்கற்களை கொண்டு சம்பாபுரியின் மையத்தில் கட்டப்பட்ட நாளவன் கோட்டம் 12 வாயில்கள் கொண்டு வட்ட வடிவில் அமைந்திருந்தது. தரையிலிருந்து 4 ஆள் உயரத்தில் எழுப்பப்பட்ட அரை கோள வடிவிலான பீடத்தின் மேல் ஒன்றன் மேல் ஒன்றென அடுக்கப்பட்ட 7 முகடுகளுடன் உச்சியில் கூர்ந்து நின்ற பொன்முலாம் பூசப்பட்ட கலத்துடன் மணிமுடி சூடிய தலை போல் தொலைவில் இருந்தே அது தெரிந்தது. விஷாலி சாளரத்தை திறந்து வளைவின்றி நேராக சென்ற பாதையின் மறுபக்கம் மெல்ல விரிந்து அணுகி வந்த ஆலயத்தை விழி நிலைத்து நோக்கி கொண்டிருந்தாள். சேமையில் முழுப்பும் மெழுக்கும் கொண்டு செந்தெங்கின் இளங்காய் வளைவென மின்னிய கல் வளைவு அணுகும் தோறும் பருப்பையும் மழை வடுக்களையும் நீர் வழிவையும் காட்டத் தொடங்கியது. கிழக்கு நோக்கிய முதன்மை பெருவாயிலின் முன் அமைந்த அரைவட்ட முற்றத்தில் அவள் தேர் சென்று நின்றது. அங்கு அவளுக்காக காத்து நின்றிருந்த ஹரிதரும் சிற்றமைச்சர்கள் இருவரும் கை கூப்பியபடி அவளை நோக்கி வந்தனர். அவள் இறங்கி நின்றதும் தேர் திரும்பி சென்றது. தொடர்ந்து வந்த சிறிய தேரிலிருந்து அணுக்கச்செடியில் இறங்கி அவளுக்கு பின்னால் நின்றனர். ஹரிதர் கை கூப்பி, அரசிக்கு குலமுதல்வோன் ஆலயத்திற்கு நல்வரவு, பூசணைகளுக்கான ஒருக்கங்கள் துவங்கியுள்ளன, தங்கள் மீது ஒளியிறை அருள் பொழிக என்றார். சிற்றமைச்சர்கள் தலை வணங்கி முகமன் உரைத்தனர். முகமன்களுக்கு புன்னகையுடன் எதிர் முகமன் அளிக்கவும் வரவேற்புகளையும் தலை வணங்கல்களையும் இயல்பாக ஏற்ற மாறா புன்னகையுடன் நிமிர்ந்த தலையுடன் சீர் நடையிட்டு செல்லவும் அவள் பழகியிருந்தாள். 24 கல்படிகளின் ஊடாக வளைந்து மேலேறி அகன்ற ஒற்றை கல்படியில் நின்றாள். அணிச்செருக்கு கல்நிலையின் இருபுறமும் கங்கையும் யமுனையும் அமுத கலங்களேந்தி வாயில் தேவதைகளாக நின்றிருந்தனர். தலைக்கு மேல் தாமரை மலர்களும் கொடிகளும் பின்னி உருவாக்கிய நுண் செதுக்க அரை வட்ட வளைவு பெரிய பொன் வளையல் என தெரிந்தது. நிலை சதுரத்திற்கு அப்பால் ஆலயத்திற்குள் 12 வாயில்களின் ஊடாக உள்ளே புகுந்து நிறைந்த காற்றின் ஒவ்வொரு ஒழுக்கும் பிரிதொன்றுடன் மோதி குலைந்து சுழன்று கொப்பளித்துக் கொண்டிருந்தது. தொடர்ந்து திசை மாறும் காற்றொழுக்கே சூரியனின் ஆலயத்தின் தனிச்சிறப்பு. சுடர்களை காக்க அனைத்து விளக்குகளின் மீதும் சிறிய வெண்கல புலிகளில் சுழன்ற 2 இலை தடுப்புகள் இருந்தன. அதன் மேல் இருந்த சிறிய விசிறி சிறகு வீசும் காற்றை கணித்து அதற்கு எதிர் திசையில் இலை தடுப்பை திருப்பி சுடரை காத்தது. ஆலயத்திற்குள் நுழைந்ததுமே ஆடையை மும்முறை சுழற்றி செருகிக் கொள்ளும் வழக்கம் அனைவருக்கும் இருந்தது. ஆயினும் எழுந்து உப்பி படபடக்கும் ஆடைகளால் அங்கு செல்லும் ஒவ்வொருவரும் வானில் சிறகுலைய பறக்கும் பறவைகள் என தோன்றினர். சுடர்கள் எப்போதும் எழுந்தாடி கொண்டிருப்பதனால் இரவில் ஆலயமே விண்ணில் அலையடித்து கொண்டிருக்கும். ஆலயத்தின் வெளிச்சுற்று 64 யோகினியரால் ஆனது. ஆனால் அங்கே பாரத வருஷத்தின் பெருநதிகளே யோகினியர் என அமர்ந்திருந்தனர். கருவறைக்கு ஒரு நீர்மகள் அன்னை வடிவில் அருள் காட்டி அமைந்திருந்தாள். ஒவ்வொரு கருவறைக்கு முன்னும் கல்லாலான 7 தட்டு நிலை விளக்கு 7 சுடர் கொண்டு நின்றிருந்தது. முதல் ஆலயத்தில் முதலை மேல் அமுதகலம் ஏந்தி கங்கை அமர்ந்திருந்தாள். அருகே ஆமை மேல் அமர்ந்த யமுனை, தாமரை மேல் சிந்து, மீன் மீது கோமதி. அனைத்து விளக்குகளிலும் நெய் சுடர்கள் அசைந்தன. கருவறைக்குள் சுடர்கள் அசைவில்லாது இதழாகி இருந்தன. விஷாலி வணங்கி மலர் கொண்டபடி சுற்று பிராகாரத்தை வளைத்து நடந்து மீண்டும் நின்ற இடத்திற்கு வந்தாள். அவளுக்காக வந்தது போல் அன்றி வந்து காத்து நின்ற ஆலய பூசகர், வணங்குகிறேன் அரசி என அழைத்து நடுவில் இருந்த ஆழி வடிவ மைய கருவறை நோக்கி அழைத்து சென்றார். கற்பலகைகள் பரப்பப்பட்ட முற்றத்தின் மீது வானம் இளநீல வளையம் என தோன்றியது. முற்றத்தில் நின்றாலே முழு தோற்றமும் தெரியும்படி உயரமாக எழுந்த கருவறைக்குள் 3 வாரை உயரத்தில் சூரியனின் பெருஞ்சிலை அமைந்திருந்தது. 7 புறவிகள் விசை கொண்டு கால் தூக்கி நின்றிருக்க, பீடத்தில் அருணன் மலர் சொடுக்கு சாட்டையுடன் விழித்த கண்களும் திறந்த வாயும் என அசைவு கொண்டிருந்தான். 2 மேற்கைகளில் தாமரை மலர்கள், அஞ்சலும் அருளலும் காட்டிய கீழிரு கைகள்,
7 முகடுகள் கொண்ட மணிமுடி சூடிய தலைக்கு பின்னால் 108 நெய் விளக்கு சுடர்கள், அவற்றுக்கு பின்னால் 7 இலை வட்டமாக அமைந்த முத்து சிப்பிகளால் ஆன குவியாடி தொகைகளால் ஒளி திருப்பப்பட்டு சுடர் வட்டம் என்று ஒளிர்ந்து கொண்டிருந்தன. 7 கதிர்மேல் தோன்றியதென தோன்றியது போல் இருந்தது கதிரவன் முகம். விஷாலி கை கூப்பி நின்ற போது அவள் முதல் முறையாக கண்ட கர்ணனின் முகத்தை எண்ணிக்கொண்டாள். அன்று அது முன்பு கண்ட ஏதோ முகம் என்று உளம் பதைத்தது. எவர் எவர் என்று உசாவி 4 நாட்களுக்கு பின்னரே புலரியின் அரை கனவில் வெண்புறவி மேல் கிழக்கிலிருந்து எழுந்து வந்த கதிரோனின் முகம் அது என கண்டு கொண்டாள். முன்பே போதோ அன்னையுடன் அருணபுரி என்னும் சிற்றூருக்கு சென்று அங்கு சிறிய குன்றொன்றின் மேல் அமைந்த கணையாழி வடிவ கதிரவனின் ஆலயத்தின் முன் நின்று வணங்கிய போது நேர் கண்ட கல்முகம். எப்போதும் கதிரோன் முன் வணங்கவோ வழிபடவோ வேண்டவோ ஒன்றும் உள்ளத்தில் எழுவதில்லை. வெறும் விழிகளென அங்கு நின்றிருந்தாள். ஒளிரும் கரிய தோள்கள், நீண்ட பெரும் கைகள், சிற்றிடையில் கச்சை, ஊன்றிய நிலை தொடைகள், குறையற்ற பேருடல். அவள் விழிகளிலிருந்து நீர் பெருகி கண்ணங்களிலும் நெஞ்சிலும் சொட்ட தொடங்கியது. அணுக்கச்செடி சாரதை அவளுக்கு பின்னால் சற்று அருகணைந்து தோளை தொட அவள் தலை குனிந்து தலையாடையை எடுத்து முகத்தை மறைத்து கொண்டாள். அவள் வலை சொற்று முடித்து நின்ற போது ஹரிதர் அவள் அருகே வந்து, இளைய கௌரவர் அணுகிவிட்டார் அரசி என்றார். தாங்கள் அவருடன் ஓரிரு சொற்கள் தனி சொல்லாட இயலும் என்றால் நன்று. கங்கை அன்னையின் ஆலய முகப்பில் அவர் தங்களுக்காக காத்து நின்று இருக்கிறார். அவள் முகத்தை துடைத்து தலையாடையை விலக்கி பின் கொண்டை மேல் சுற்றிய பின், ஆம் வருகிறேன் என்று சொன்னாள். ஹரிதர் தலை வணங்கி விலக அவள் மேலும் இருந்த சிற்றாலயங்களில் வணங்கி மலர் கொண்டு கங்கையின் கருவறை முன் கல்விளக்கருகே நின்றிருந்த சுஜாதனை அணுகினாள். அவன் வேறெங்கோ நோக்கி நின்றிருந்தான். சிலம்பொலி கேட்டு திரும்பி அவள் வருவதை கண்டு கை கூப்பினான். மெல்ல அருகணைந்த அவள், சம்பாபுரிக்கு தாங்கள் வரவு நலம் கொணர்க இளைய கௌரவரே என்றாள். சுஜாதன், அரசி, மெய்யாகவே நலம் கொணரத்தான் வந்தேன், ஹஸ்தினபுரிக்கும் சம்பாபுரிக்கும் என்றான். படபடப்பும் மூச்சு திணறலுமாக, தாங்கள் அறிவீர்கள், அங்கு போர்முகம் கொண்டு நின்றிருக்கின்றன படைகள். வெற்றியை எவர் அளிக்க முடியுமோ அவர் இங்கு உடல் சோர்ந்து உளம் கலைந்து அமர்ந்திருக்கிறார். அவரை அழைத்து செல்லவே நான் வந்தேன். அவன் பேச்சில் இளைஞர்களுக்குரிய விரைவும் திக்கலும் இருந்தது. அது அந்நிலையிலும் ரிஷாலியை புன்னகைக்க செய்தது. நான் அறிவேன் என்று மென் குரலில் சொன்னாள். இன்று அவர் இங்கு வரும்போது மதுவிலா உள்ளத்துடன் இருப்பார் என்று சொன்னார்கள். நாம் சில சொற்களை அவரிடம் சொல்ல முடியும். இன்று நாம் அவரிடம் படைமுகம் கொண்டு செல்வதை குறித்தோ அங்கு அவர் பெறப்போகும் இடத்தை குறித்தோ எதுவும் பேச வேண்டியதில்லை. இங்கு வரும் வரை பலவாறு எண்ணி நான் வந்தடைந்த முடிவு இது என்றான் சுஜாதன். ஒரு பொய்யுரையை கூறலாம் என்று நான் இப்போது முடிவெடுத்தேன். ஹஸ்தினபுரியின் அரசர் தன் தோழரை பார்க்க விரும்புகிறார் என்று அவரிடம் சொல்வோம். அதை அவரால் தட்ட இயலாது. அவர் என்னுடன் வந்தால் மூத்தவரை அவரை சந்திக்க வைப்பேன். அவர்கள் அருக அமர்ந்தாலே அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். விஷாலி, ஆனால் அவர்களுக்குள் பூசல் என்று ஏதும் இல்லையே என்றாள். இல்லை அரசி, பூசல் உள்ளது. விராடபுரியின் தோல்விக்கு பின் திரும்பி வருகையில் அரசர் அங்கரிடம் கடும் சொற்களை சொன்னதை மூத்தவர் சுபாகியனிடம் சொன்னார். உளம் உடைந்து தன் வில்லை வீசிவிட்டு புறவியை தட்டி அங்கிருந்து விரைந்து ஹஸ்தினபுரிக்கு வந்தவர் வழியிலேயே தன் படைகளை சம்பாபுரிக்கு திரும்பும்படியான ஆணையை படைத்தலைவரிடம் அளித்துவிட்டு திரும்பி தனியாகவே அங்கிருந்து இங்கு மீண்டு விட்டார். அவர் வந்து சேர்ந்த பின்னர் 7 நாட்கள் கழித்தே சம்பாபுரியின் படைகள் இங்கு வந்து சேர்ந்தன என நினைவு கூர்வீர்கள். ஆம் என்றாள் விஷாலி. ஆனால் அவர் அகம் அந்த பூசலில் இல்லை. வருகையிலேயே அவர் அதை மறந்தும் விட்டிருப்பார். அவர் உள்ளம் மாறாதிருப்பது பிரிதொரு பெரும் துயரில். அத்துயரை மேலும் பெருக்கும் முன்னிலையாகவே உங்கள் மூத்தவர் இருக்க போகிறார். ஆகவே அவர் அதை விரும்ப மாட்டார். இங்கிருந்து கிளம்பி வந்து ஹஸ்தினபுரியின் அரசவையில் அமர்ந்தால் மேலும் அகச்சீற்றம் கொள்ளவும் தன்னை மேலும் மேலும் நஞ்சூட்டி கொள்ளவுமே அவர் முயல்வார். சுஜாதன் தலை குனிந்து, அனைவரும் மறக்க எண்ணும் சில அங்கு நிகழ்ந்துவிட்டன. ஆனால் அவர் எண்ணுவது போல அல்ல.
இருமுறை இளையாதவர் வந்து சொன்ன தூதிலும் அதற்கு முன் சஞ்சயனே தந்தையிடம் சொன்ன செய்தியிலும் தெளிவது ஒன்றே. அன்று நிகழ்ந்ததன் வஞ்சத்தை துருபத அரசி முற்றாகவே மறந்து விட்டார்கள். பாண்டவ மூத்தாரும் உடன்பிறந்தாரும் அக்கசப்பில் இருந்து மிகவும் அகன்று விட்டிருக்கிறார்கள். அது இன்று அனைவருக்கும் பொய்யாய் தொல்கதையாய் மாறிவிட்டிருக்கிறது. உண்மையில் அஸ்தினபுரிக்கு கிளம்பி வந்தே அவை நின்று அதை சொல்லவே கூட பாஞ்சாலத்து அரசி சித்தமானார். அதை அறிந்தால் அங்கநாட்டரசர் உளம் மீளக்கூடும். அவளோ அன்றி பாண்டவர்களோ இப்பாரத வருஷமோ முன்னோரோ விண்ணமைந்த தெய்வங்களோ ஏற்பது குறித்த அல்ல அவரது துயர். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது மட்டும்தான். ஒருபோதும் உளத்தால் உண்டு செரிக்க இயலாத நஞ்சொன்று அப்போது அவருள் புகுந்துவிட்டது. அது அவரை கொன்று கொண்டிருக்கிறது என்றாள் விஷாலி. அவ்வாறெனில் என்ன செய்வது? இங்கு இவ்வாறு இருந்து மட்கி அழிவதா? அரசி, அவர் போர்முகம் கொள்ள வேண்டும் என்று நான் விழைவது நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்ல. படைக்கலங்கள் போரிலேயே பயனுறுகின்றன. கை தொடப்படாத போது துருவேறுகின்றன. பெருவீரன் படைமுகம் கொள்கையிலேயே தன்னை மீட்டு தொகுத்து கொள்ள முடியும். அங்கு முனை கொண்டிருக்கும் போர் சூழல் அவரை முற்றிலும் மீட்டெடுக்கும் விசை கொண்டது. இங்கிருந்து எவ்வகையிலேனும் அவரை கொண்டு சென்று அக்களத்தில் நிறுத்தவே நான் விழைகிறேன். நான் ஒளி எழுப்பி படை முகப்பில் எழும் அங்கரே முழுமையானவர் என்றான் சுஜாதன். அதை நானும் அறிவேன் என்ற பின் விஷாலி ஒன்று தோன்றுகிறது என்றாள். சுஜாதன் அவளை கூர்ந்து நோக்க அவள் தயங்கி வேண்டாம், அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்றாள். சொல்க, நான் உளம் முதிர்வற்றவன் என்பது உண்மை. ஆனால் நினைவறிந்த நாள் முதல் என் தலைவர் என மூத்தவர் கர்ணனை நெஞ்சில் நிறுத்தியவன். அத்தகுதியினால் சிலவற்றை என்னாலும் புரிந்து கொள்ள முடியும் என்று சுஜாதன் சொன்னான். ஆம் என்று தலை அசைத்த விஷாலி உதடுகள் மட்டும் அசைய சொல் எண்ணி பின்தலை தூக்கி அவனை நோக்கி, ஒருவேளை பாஞ்சாலத்தரசி மீது அப்பழைய வஞ்சத்தை அவர் மீட்டு கொண்டார் என்றால் உயிர் கொண்டெழக்கூடும். என்ன சொல்கிறீர்கள் என்று சுஜாதன் கேட்டாலும் அவன் வெளி மாறுதல் அவள் சொல்வதை அவன் புரிந்து கொண்டான் என்பதை காட்டியது. அவள் மீது கொண்ட வஞ்சத்தால் அவர் உள்ளம் நஞ்சு நிறைந்திருந்தது. அந்நஞ்சை முறிக்கும் பொருட்டே இப்பழி எனும் நஞ்சை அள்ளி அருந்தினார். அதை ஈடு செய்யும் அளவிற்கு அந்நஞ்சு பெருகும் என்றால் அவர் மீளக்கூடும் என்றாள் விஷாலி. சுஜாதன், உண்மையில் நானும் அதை எண்ணாமல் இல்லை என்றான். ஆனால் இத்தனை தெளிவாக அல்ல. நீங்கள் சொன்னதுமே எனக்கு அது புரிகிறது என்றான். வஞ்சம் அனைத்தையும் பாஞ்சாலத்து அரசி விட்டுவிட்டார்கள் என்று கேட்டபோது ஒரு கணம் எனக்கு ஏமாற்றவே ஏற்பட்டது. அது அங்கரை மேலும் சினம் கொள்ள செய்யும் என்றே எண்ணினேன். அது ஏன் என இப்போது புரிகிறது என்றான் விஷாலி. நமது இந்த கணக்குகளுக்கெல்லாம் வாழ்வில் எப்பொருளும் இல்லை. இதற்கப்பால் நாம் அறியா ஏதோ நிகர்களாலும் நிலை அழிவுகளாலும் ஆனது மானுட உள்ளம். இல்லை, நீங்கள் இப்போது சொன்ன போது என் உள்ளத்தில் தெளிவுற அதை காண்கிறேன். அவர் வரவில்லை என்றால் பாண்டவர்கள் களம் வெல்வார்கள். அஸ்தினபுரியும் இந்திரபிரஸ்தமும் அவர்களின் உரிமை என்றாகும். கௌரவர்கள் முழுமையாகவே மடிந்தழிவார்கள். அரசி, அதன் பின் மும்முடி சூடி இந்திரபிரஸ்தத்தில் அமர்ந்திருக்கும் பாஞ்சாலத்து அரசியின் காலடியில் வாழ் தாழ்த்தி முடி சரித்து அங்கர் வணங்கி நின்றிருக்க வேண்டும். அதை அவரிடம் சொல்வோம். விஷாலி அவனை நோக்கி ஒரு சில கணங்கள் அசைவற்று உறைந்துவிட்டு தலை அசைத்தாள். இப்போது அவரிடம் சொல்வதற்கு உகந்த சொல் இதுவே. இழிவுகளில் இறுதியானதே என அவர் எண்ணுவது அவள் முன் சென்று பணிந்து நின்றிருப்பதே. சுஜாதன் இயல்பான குரலில் அதைவிட அவர்கள் கணவர் ஐவருக்கும் முன் நின்றிருப்பது. விஷாலி திடுக்கிட்டு சுஜாதனை நோக்க, ஆண் என அதை என்னால் சொல்ல முடியும் அரசி. பின்னர் தத்தளிப்புடன் கைகளை மார்பில் கட்டி மீண்டும் தாழ்த்தி, அதை விட அவர்களின் அன்னை யாதவ பேரரசியின் முன் நின்றிருப்பது கடினம் என்றான். அவள் அவனை நோக்க இருவர் விழிகளும் சந்தித்து அகன்றன. விஷாலி பெரும் மூச்சுடன், நீ கூறுவது போல் அச்சிறுமைகளை எண்ணினால் அவர் சினம் கொண்டு எழக்கூடும். இப்போது அவர் உள்ளத்தில் அவ்வாறு நிகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை போட்டு வைப்போம். அவர் கொள்ளும் குடிவெறி மயக்கில் அக்கற்பனை பெருகும்.
அது வஞ்சமென்று ஆகும் என்றால் நம் சொல்லுக்கு அவர் செவி சாய்க்க கூடும். சுஜாதன் முகம் மலர்ந்து, அவர் வந்து கொண்டிருக்கிறார். தாங்கள் அவரிடம் பேசி முடிக்கையில் நானும் இருக்கிறேன். தாங்கள் கூறியதையே மேலும் உணர்வு நிறைத்து நான் உரைப்பேன். அவர் உள்ளம் மேலும் அனல் கொள்ளுமெனில் நன்று என்றான். அவர் உள்ளம் மேலும் அனல் கொள்ளுமெனில் நன்று என்றான். விஷாலி நன்று என்று திரும்பி பின் ஏதோ எண்ணி ஆனால் என்றாள். அவள் சொல்வதை சுஜாதன் விழிகளால் காத்தான். மானுட உள்ளத்தை எவரும் வகுத்துரைக்க இயலாத இளையோனே. ஒருவேளை அவள் முன் அவ்வாறு வாழ்த்தாழ்த்தி முடியளித்து நின்றால்தான் இவர் அழல் அடங்குமோ? சுஜாதன் ஒருபோதும் அது நிகழாது. உறுதி கொள்க அரசி. அது பெண்டிரால் தேர்வு செய்யப்படும் வழி, ஆண்களுக்குரியது அல்ல என்றான் சுஜாதன். ஆண் என்ற சொல்லால் முற்றிலும் உரைக்கப்பட வேண்டியவர் அங்கர். அவர் சங்கரித்து விழுந்து மறையக்கூடும், மடிந்து விழமாட்டார். இருக்கலாம். நான் அறிந்த அங்கர் கங்கை பெருக்கிலிருந்து குடத்தால் அள்ளி கொண்டு வந்து பூசை அறைக்குள் வைத்த நீர் போல என் கலத்தளவே ஆனவர் என்றாள் விஷாலி. சுஜாதன் தலை வணங்கி விலகிச் செல்ல அவள் கங்கை எண்ணெயின் முகப்பின் மண்டபத்தில் கால்படியில் அமர்ந்தாள். ஹரிதர் அருகே வந்து, அரசரின் தேர் தென்மேற்கு வாயிலை அடைந்துள்ளது அரசி. நிமித்த நூலின்படி அந்த மாதத்திற்கு உரிய வாயில் அது என்று அப்போதுதான் விஷாலி நினைவு கூர்ந்தாள். சேடையரை திரும்பி நோக்கிவிட்டு வளைந்த இடைநாழியின் ஊடாக தென்மேற்கு வாயிலை நோக்கி சென்றாள். ஹரிதர் துணை அமைச்சர்களுடன் வெளியே சென்று முற்றத்தில் நின்றார். மங்கள இசைக்களங்களுடன் சூதர்களும் அணித்தாளங்களுடன் சேடியரும் வெளியே இரு நிறைகளாக நின்றனர். வாயிலினூடாக அப்பால் தெரிந்த முற்றம் ஓவிய திரைச்சீலை போல் இருந்தது. அதன் மேல் விளிம்பிலிருந்து நீர் துளி முழுத்து சொட்டி வழிந்து அணுகுவது போல வெண்ணிற புறவிகள் பூட்டப்பட்ட வெள்ளி தேர் அணுகி வந்தது. அதை தொடர்ந்து காவலரின் இரட்டை நிறை வெண்புறவிகளில் வந்தது. தேர் முற்றத்தின் மையத்தில் வந்து வளைந்து நிற்க புறவிகள் தலை தாழ்த்தி மூச்சிறைத்து பிளறி செலுத்தன. சகடம் முன்னும் பின்னும் ஆடி நிற்க அதன் கால் கீழே சக்கைகளை இரு ஏவலர் இட்டனர். இருவர் கொண்டு வந்து அமைத்த படி மீது வெள்ளி குரடுகளை வைத்து இறங்கி முற்றத்தில் நின்ற கர்ணன் வெண் பட்டாடையும் வெள்ளி கங்கணங்களும் வெள்ளியாலான சரப்பொலை ஆரமும் அணிந்திருந்தான். வெண்கல குண்டலங்கள் அவன் அசைவில் ஒளி திரும்பி ஆடின. சிவதரும் இரு ஏவலரும் தொடர்ந்து வந்து பிரிதொரு தேரிலிருந்து இறங்கி அவனுக்கு பின்னால் நின்றனர். ஹரிதர் கை கூப்பி முகமன் உரைத்து அழைத்து வர வெண்பட்டு பாகைமேல் வெண்ணிற அன்னச்சிறகு சூடி வெண்முத்து மாலைகள் சுற்றிய மணிமுடி ஒளிரும் நிமிர்ந்த தலையுடன் கால் நீட்டி வைத்து கர்ணன் நடந்து வந்தான். உடல் தளர்ந்திருந்தாலும் அவள் வெளிக்குள் இருந்த இளைய நடை அவனில் இருந்தது. நீண்ட கால்கள் என்பதனால் விரைந்து நடக்கையிலும் மெல்ல என்றே தோன்றும். அவனை சூழ்ந்து பிறர் தங்கள் குற்றுடலுடன் நடக்கையில் தெரியும் விரைவு அவனை மேலும் மெல்ல என காட்டும். அது அவன் எதையும் பொருட்டென கொள்ளவில்லை என்று தோன்ற செய்யும். அவனால் சினம் கொள்ளவோ வெடித்து நகைக்கவோ பாய்ந்து விசை கொள்ளவோ இயலாதென்றே உள்ள மயங்கும். ஆலய படிகளில் அவன் அணுகிய போது கல் நீர்மை கொள்ள அவன் அதில் மூழ்கி மறைந்தது போல் தோன்றியது. பின்னர் அவன் தலை கதிரெழுகை என கல்லுக்குள் இருந்து தோன்றியது. எழுந்து முழு உரு கொண்டு பொருளையும் வையையும் இரு காவல் தேவதைகளாக நின்றிருந்த கல் வாயிலுக்குள் நின்றான். சட்டத்திற்குள் ஓவியம் என கற்பரப்பில் குரடுகள் ஒலிக்க நடந்து வந்த போது பெருகி கொண்டே இருந்தான். கை கூப்பி வெளி தாழ்த்தி அவள் நின்றிருந்தாள். அவன் கால்கள் மிதித்த மண்ணில் தான் நின்றிருப்பதே அவளை மெய்ப்பு கொள்ள செய்தது. தோள்கள் இறுகி கழுத்து இழுபட்டிருக்க இடத்தொடை துடித்து கொண்டிருந்தது. நெஞ்சில் ஒரு சொல் எஞ்சவில்லை. அருகணைந்த கர்ணன் சற்று தயங்க விஷாலி, அரசருக்கு பாத வணக்கம். இத்தருணத்தில் என் மூதன்னை தேவதைகள் என்னை வாழ்த்துக என்று முகமன் உரைத்தாள். நன்று, நெடுநாள் ஆயிற்று அணுக்கம் என கண்டு என்ற பின் கர்ணன் தொடர்ந்து நடக்க அவனுடன் நடக்கும்படி ஹரிதர் விழிகளால் அவளிடம் சொன்னார். அவன் குரல் அதே இளமையுடன் இருப்பதை அவள் மீண்டும் ஒரு மெய்ப்பு தழுவி பரவ உணர்ந்தாள். அவனுக்கு பின்னால் நடந்து சற்று தள்ளி நின்றாள். பொருளை அன்னையின் ஆலய கருவறை முகப்பில் அவன் கை கூப்பி வணங்கினான். பூசகர் சுடராட்டு காட்டி கொண்டு வந்த தழலில் கை தொட்டு வெளி நிறைத்து பூசகர் அளித்த வெண்மலரை கைகளில் வாங்கி கண்களில் ஒற்றி குழலில் செருக்கிவிட்டு
அடுத்து அமைந்த வையை அன்னையின் ஆலயத்தை நோக்கி சென்றான். அவனுக்கு பின்னால் நடந்தபடி அவள், இவர்கள் தென்திசை நதிகள் என எண்ணுகின்றேன் என்றாள். அச்சொற்களை அவன் கேட்டது போல் தெரியவில்லை. பொன்னி அன்னையின் ஆலயத்தில் அவன் வணங்கி நின்ற போது, காவிரி என்றல்லவா இவ்வன்னைக்கு பெயர் என்றாள். அவள் தன் அருகே நடந்து வருவதை அப்போதுதான் உணர்ந்தது போல் அவன் திரும்பி பார்த்தான். அவள் பேச விழைவதை புரிந்து கொண்டான். எப்போதுமே எளிய ஒன்றில் ஐயம் எழுப்புவதே அவள் பேசத் தொடங்கும் முறை. ஆம், தென்னிலத்து பெருநதி, சோழர்களின் குலக்கொடி. என் ஆசிரியருடன் அதன் கரை வரை சென்றுள்ளேன் என்றான் கர்ணன். அருகமைந்த பெண்ணையின் ஆலயத்திற்கு சென்று அவன் வணங்கிய போது அவளும் அருகே சென்று நின்றாள். அவள் அருகமைவை உணர்ந்து இயல்படைந்தான். பாலையன்னையின் ஆலயத்தில் அவன் வணங்கி நின்ற போது அவள், நான் தங்களிடம் சில சொற்களை உரைப்பதற்காக இங்கு காத்து நின்றேன் என்றான். உன்னை பார்த்த போதே அதை எண்ணினேன் என்ற கர்ணன் புன்னகைத்து, அச்சொற்களை நானும் உய்த்துணர்ந்து கொண்டேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை உளம் கொள்வது என்னாலும் இயல்வதல்ல என்று விஷாலி சொன்னாள். அஸ்தினபுரியிலிருந்து குருகுலத்து மூத்தவர் துரியோதனரின் செய்தியுடன் இளையவன் சுஜாதன் இங்கு வந்திருக்கிறான் என்றாள். இன்று காலை எவரோ சொன்னார்கள் என்ற பின், இனியவன், அந்நூற்றுவரில் எனக்கு அவனே அணுக்கமானவன் என்றான். அதைவிட நீங்கள் அரசருக்கு அணுக்கமானவர் அல்லவா என்றபடி கோதையின் முற்றத்தில் நின்றாள். என்ன செய்தி என்று கர்ணன் கேட்டான். தங்களை அஸ்தினபுரியில் காண்பதற்கு அரசர் விழைகிறார். உடனழைத்து செல்லும் பொருட்டு சுஜாதன் வந்திருக்கிறான் என்றாள். கர்ணன் நகைத்து, இந்த பொய்யை இங்கு நின்று சொல் சூழ்ந்து அமைத்தீர்கள் போலும். இந்த பொய்யை இங்கு நின்று சொல் சூழ்ந்து அமைத்தீர்கள் போலும் என்றான். அவள் பதறி, இல்லை என்ற பின் தயங்கி, ஆம் என்றாள். என்னை அழைக்கும் உளநிலையில் இன்று அஸ்தினபுரியின் அரசர் இருக்க வாய்ப்பில்லை என்று கர்ணன் சொன்னான். அவர் என் நிலையில் இருக்கிறார் என நான் நன்கு அறிவேன். அரசே, இன்று அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போர் சூழலை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். தாங்கள் இல்லையே அஸ்தினபுரி வெல்லப் போவதில்லை. அவர்கள் வென்றால் ஒரு நாள் அவள் மும்முடி சூடி அமர காலடியில் வாழ்த்தாழ்த்தி அருகே நிற்கும் இழிநிலை தங்களுக்கு அமையக்கூடும். அதை அஞ்சியே சுஜாதன் இங்கு வந்திருக்கிறான் என்றாள் விஷாலி. விரிவாக எண்ணி சூழ்ந்த அனைத்தையும் ஓரிரு சொற்றொடர்களில் சொன்னதுமே இவ்வளவுதான் அது என்று தோன்றியது. கர்ணன் ஏதும் சொல்லாமல் துங்கையையும் கிருஷ்ணையையும் நர்மதையையும் வழிபட்டபடி முன்னால் சென்றான். அவள், தங்கள் முடிவை இனி ஒத்திவைக்க இயலாத அரசே. கர்ணன் திரும்பாமல், போர் சூழ்கை நிகழ்கையில் வில்லுடன் நான் அங்கு செல்வேன். அங்கத்தின் அரசன் என்றோ சத்திரியன் என்றோ என்னை அவர் அழைக்க வேண்டியதில்லை. எளிய படை வீரனாக எண்ணினும், அன்று தேரோட்டும் சூதனே ஆக எண்ணினும் அவர் பொருட்டு படைமுகம் நிற்பது என் கடமை. தேவையெனில் அக்களம் பட்டு கடன் தீர்க்கவும் சித்தமாக உள்ளேன் என்றான். ஆனால் வேறு எதன் பொருட்டும் செல்ல மாட்டேன். கொடுப்பதற்கன்றி கொள்வதற்காக எவர் முன்னாலும் நிற்கப் போவதில்லை. தாங்கள் சத்திரியர் என படைமுகம் நிற்கவில்லை என்றால் தங்களிடம் தனிப்போர் கொள்ள பாண்டவர்கள் மறுக்கலாம். தாங்கள் போருக்கு சென்றும் பயனில்லாதாகும் என்று விஷாலி சொன்னாள். இன்னும் சின்னாளில் அங்கு வேத பேரவை நிகழவிருக்கிறது. அதில்தான் இறுதி முடிவு எடுக்கப்படும். அதில் தாங்கள் பங்கேற்க வேண்டும். விஷை, அங்கு சத்திரிய பேரவை முடிந்துவிட்டது. படைமுகம் நிற்க வேண்டியவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டன. இனி எவரும் அதில் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றான். அவள் அவன் குரலில் தன் பெயர் எழ கேட்டு மீண்டும் மெய்ப்பு கொண்டாள். மேல் மூச்சுடன் நெஞ்சை வென்று மேலும் சொல் திரட்டி, மெய்யாக போர் அறிவிக்கப்படுவது அந்தனர் அதை ஏற்ற பின்னர் தான் அரசே. அதன் பின்னரே அஸ்தினபுரியின் அரச பேரவை கூடும். தாங்கள் அஸ்தினபுரியின் அரச பேரவைக்கு சென்று அரசரிடம் பேசுங்கள். வேதம் காக்க வேள்வி களத்தில் அரச துணைவர் என நீங்கள் நின்றிருந்தால் படைக்களத்தில் பிறன் என்று எவரும் எண்ண மாட்டார்கள். அவள் நாம் எடுப்பதற்குள் இது உங்கள் பொருட்டு அல்ல, அவர் பொருட்டுத்தான். இல்லையே இளைய பாண்டவரை வெல்ல கௌரவர் தரப்பால் இயலாது என்றாள் விஷாலி.
கர்ணன் நிமிர்ந்து திரும்பி புன்னகைத்து, நீ சொல்வதும் அதற்கு அப்பால் எண்ணுவதும் எனக்கு புரிகிறது. ஆனால் இப்பிறவியில் எவரிடமும் எதையும் கேட்கப் போவதில்லை. ஆனால் என்று விஷாலி சொல்ல, அது அவர்களின் தேவை என்று சொல்கிறாய். அதை அவர்கள் உணரட்டும். அவர்கள் என்னிடம் முறைப்படி கூறட்டும். அதன் பின் நாம் இதை பற்றி பேசுவோம் என்றான். அவள் மேலும் சொல்ல வாய் எடுக்க அவள் தலையை மெல்ல கையால் சுண்டி, உன் சிறிய சித்தம் இத்தனை பெரிய அரசு சூழ்கைகளுக்கு பீடமாவதே எண்ணினால் விந்தையாக உள்ளது. ஒரு காலத்தில் மணிமுடியும் அரியணையும் துன்புறுத்துகிறது என்றவள் நீ. அவள் அவன் தொடுகையில் விழி நீர் கொண்டாள். தலை குனிந்து புன்னகைத்து நின்ற போது அதுவரை எண்ணியதும் சொன்னதுமான ஒரு சொல்லும் அவளில் எஞ்சவில்லை. அவன் தொடுகை ஒன்றே அத்தருணத்தின் மெய் என நின்றது. கர்ணன் திரும்ப சிறு கலைப்போசையுடன் அப்பால் வந்து நின்ற சுஜாதன், வணங்குகிறேன் மூத்தவரே என்றான். கர்ணன், இங்கு வந்திருக்கிறாய் என உணர்ந்தேன் என்றான். சுஜாதன் விஷாலியின் கண்களை பார்க்க அவள் இல்லை என விழி அசைத்துவிட்டு நோக்கை விலக்கி கொண்டாள். சுஜாதன் கை கூப்பியபடி கர்ணனை அணுகி, தங்களை இங்கு சந்திக்க வேண்டும் என எண்ணினேன் மூத்தவரே என்றான். கர்ணன் அவன் தோளை கைகளால் வளைத்து உடலுடன் இருக்கியபடி, மேலும் பெருத்திருக்கிறாய், அதாவது கையால் கதை தொட்டு நெடுநாள் ஆகிறது என்றான். அவ்வாறல்ல என்று சுஜாதன் தயங்க, சரி, கதை சுழற்றும் பொழுதை விட உண்ணும் பொழுது சற்று மிகுதி, வா என்றபடி அவன் தோளை தட்டி அழைத்து சென்றான். மூத்தவரே, தாங்கள் என்னுடன் வந்தாக வேண்டும். தங்களை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு வந்தேன் என்றான் சுஜாதன். அவையில் நான் சிறுமை செய்யப்பட்டேன் என்றால் என்ன செய்வாய் என்றான் கர்ணன். என் உடைவாளை எடுத்து என்று தொடங்கிய சுஜாதன் தயங்கினான். பிதாமகரோ ஆசிரியர் துரோணரோ சொல் மிஞ்சினால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்றான் கர்ணன். என் கழுத்தில் பாய்ச்சிக்கொள்ள தடையில்லை அல்லவா? அங்கேயே என்று தொடங்கிய சுஜாதனை மீண்டும் அணைத்து, அந்த இக்கட்டுக்கு உன்னை கொண்டு செல்ல என்னால் முடியுமா என்ன என்றான் கர்ணன். சுஜாதன் மேலும் ஏதோ சொல்ல வாய் எடுக்க, வேண்டாம், நீ என்ன சொன்னாலும் நான் ஒப்ப போவதில்லை. நீ வந்தது எனக்கு நிறைவளிக்கிறது. இங்கிருப்பது வரை என்னுடனேயே இரு என்ற கர்ணன், வா உள்ளே செல்வோம் என்று அழைத்து சென்றான். குருதி சாரல் 58வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.